இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் மிர்ரா நகரத்தினுடைய புனித நிக்கோலஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். நிக்கோலஸ் என்று சொன்ன உடனேயே நிச்சயமாக உங்களுக்கு வேறு ஒரு பெயர் ஞாபகத்துக்கு வரணும். ஆம் அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்துல உலக மக்கள் அனைவராலும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிற ஒரு நபர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா அல்லது சாந்தா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வியாபார உலகம் கிறிஸ்துவை விட சில நேரங்களில் சாந்தா கிளாஸ் அவர்களுக்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நம்முடைய இந்த ஒரு காலகட்டத்திலேயே உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய இந்த ஒரு கலாச்சாரத்தில் வியாபார உலகத்தில் கொண்டாடுகிற சாந்தா கிளாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படித்தான் இருந்தாரா? சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, சிகப்பு கலர் குல்லா போட்டுக்கிட்டு, கை நிறைய பரிசு பொருட்களை வைத்துக்கொண்டு, மான்களை பயன்படுத்திய ஒரு வண்டியில் அவர் பரிசுகளை கொண்டு வருவாரா? இரவில் வருவாரா? பரிசுகள் நிறைய கொடுப்பாரா? அப்படி என்கிற கற்பனை எல்லாம் நமக்கு இருக்கும். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது நாம் காணுகிற அந்த சிகப்பு நிற உடை அல்லது வெள்ளை நிறத்துல பார்டர் போட்டு இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய உடை என்பது கொக்கோ கோலா நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உண்மையான கிறிஸ்துமஸ் தாத்தா யார்? அப்படி என்றால் உண்மையான சாந்தா கிளாஸ் யார்? அப்படி என்கிற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற சாந்தோ நிக்கோலஸ் என்று சொல்லப்படுகிற புனிதர் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய முன்னோடி என்பதுதான் வரலாற்று உண்மை. இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் துருக்கி தேசத்துல பிறந்தவர். ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையை தேடி, இயேசுவை தேடி திருப்பயணமாக புனித பூமிக்கு அவர் பயணம் செய்ததாகவும், மிர்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்துல அதிகாலையில சென்று இவர் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல அந்த ஊர் மக்களுக்கு ஆயர் இல்லாத ஒரு சூழல். அவர்கள் என்ன ஜெபித்திருந்தார்கள் என்றால், அதிகாலையில யார் முதலில் போய் ஜெபிக்கிறார்களோ அவர்களே நம்முடைய நகரத்தினுடைய ஆயர் என்று அவர்கள் ஒரு வேண்டுதல், ஒரு பொருத்தல் வைத்திருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, மக்கள் பார்த்த நேரத்துல இந்த நிக்கோலஸ் அதிகாலையில இறைவனை துதித்து ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் மிர்ரா நகரத்தினுடைய ஆயராக இவர்களை உயர்த்தினார்கள். அன்புமிக்கவர்களே, ஆயராக இருந்தாலும் தாட்சியோடும் பிறரன்போடும் இரக்க குணத்தோடும் வாழ்ந்ததால தான் இவர் மாலுமிகளுடைய ஒரு பாதுகாவலர், கப்பல் பயணம் செய்பவர்களுடைய பாதுகாவலர் மற்றும் சிறுவர் சிறுமியுடைய பாதுகாவலர், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். பல்வேறு கதைகள் இவரை பற்றி புனையப்பட்டிருந்தாலும் இயல்பில் இரக்க குணமுடையவராய், அதே நேரத்தில் மனிதாபிமானம் அதிகமாக இருந்த ஒரு புனிதராய் இவர் பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, மாலுமிகளை கடற்பயணத்தில் காப்பாற்றியதற்காக அவர் மாலுமிகளினுடைய பாதுகாவலராகவும், குழந்தைகளுக்கு பல்வேறு நிலைகளில் மறைக்கல்வியை போதித்து அவர்களுக்கு சின்ன சின்ன பரிசு பொருட்களை கொடுத்த ஒரு காரணத்தினால் சிறுவர் சிறுமிகளுடைய பாதுகாவலராகவும் அவர் வாழ்ந்த அந்த மிர்ரா நகரத்தில் திருமணமும் செய்து வைக்க முடியாத சூழலில் இருந்த ஒரு குடும்பத்தினுடைய 3 பெண்களுக்கு பண உதவி செய்து அந்த தந்தையினுடைய மானத்தை காப்பாற்றியதாகவும் இவரை பற்றின கதைகள் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, எது எப்படியோ கிறிஸ்து பிறப்பு காலங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற அந்த உருவகம் என்பது பகிர்வின் ஒரு உருவகமாக, இயேசுவை முன்னறிவிக்கிற ஒரு உருவகமாக, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உருவகமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்று சொல்லப்படுகிற சாந்தா கிளாஸ் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் நம்முடைய இந்த திருவருகை காலத்துல, அதற்கு பிறகு வருகிற கிறிஸ்து பிறப்பு காலத்துல இந்த செயின்ட் நிக்கோலஸை போல நம்முடைய வாழ்க்கையில பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாய், எல்லோருக்கும் உதவுபவர்களாய், வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நம்மிடம் இருப்பதை வாரி வழங்குபவர்களாய் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 2 பார்வையற்றவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். பின்தொடர்ந்து வந்த அவர்கள் இயேசுவை பார்த்து இப்படியாக அழைக்கிறார்கள், தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கம் வையும். அப்படி என்று புற பார்வையற்றவர்களாக இருந்தாலும் தங்களுடைய அக பார்வையில இயேசுவை மீட்பராக உணர்ந்து கொண்டு, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கம் வையும் என்று அன்றைக்கு யூத மக்கள் காத்திருந்த தாவீதின் மகனுடைய பெயரை, மீட்பரின் பெயரை இவருக்கு கொடுத்து இவரிடத்துல உதவி கேட்கிறார்கள்.
ஆன்மீமிக்கவர்களே, இயேசு அவர்களிடத்துல வந்து நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்களா அப்படின்ற கேள்விக்கு ஆம் போதகரே, விசுவசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் விரும்பியபடியே அவர்கள் விசுவாசத்தினுடைய ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு இறைவன் பார்வையை திரும்ப கொடுத்தார். உடல் உள்ள ஆன்ம மன பார்வையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இத்தனை ஆண்டுகள் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில இறைவன் நமக்கு ஆன்ம மற்றும் உடல் உணவாக வருகிறார். அந்த ஆன்ம உடல் உணவை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த ஆன்ம மற்றும் உடல் உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை விசுவசிக்கிறோமா என்கிற கேள்வியோடு இனிவரும் காலங்களில் திருப்பலியில பங்கு பெறுகிற பொழுது, ஒப்புரவு அருட்சாதனத்தில் நாம் பங்கு பெறுகிற பொழுது இறைவன் நம்மிடத்துல வருகிறார். நம்முடைய உடல் மன மற்றும் ஆன்ம நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் என்கிற உணர்வோடு அந்த பார்வையற்றவர்களுக்கு இருந்த அதே விசுவாசத்தோடு இயேசுவை அணுகுவோம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.